ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹில் பேலஸ் மியூசியம் கேரளாவில் உள்ளது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடு வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா ஹில் பேலஸ் மியூசியம் அப்படின்ட்டு எழுதியிருப்பாங்க. இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே. இது தான் நம்ம வந்து கீழே வந்து ஃபுல்லாகவே உட்டன் தான். அதுமாரி டைல்ஸ் வந்து அந்த காலத்து அரசர்கள் வாழ்ந்தது தான் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. நம்மளாம் இப்போ கட்டின வீடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் தெரிச்சு போயிடுது. ஆனால் இங்கே உள்ளது அப்படியே ஒரு கிராக்கு கூட உழுவாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் வந்து அரசர்கள் வந்து மீட்டிங் நடத்தின இடம். இது வந்து நாங்கள் போயிருந்தப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. இது அவுட் சைடு லொக்கேஷன். மேலேருந்து நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான வியூ வந்து எப்படி இருந்தது அப்படின்ட்டு தான். இது கொச்சினில் இருக்குது. கொச்சின் சைடில் உள்ளது. இது வந்து ஒரே மரத்தாலான யானை. இது வந்து பார்க்க நமக்கு கல் மாதிரி தெரியுது. ஆனால் வந்து ஒரே மரத்துலேயே வந்து நமக்கு செஞ்சுருக்காங்க. ரியலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கேரளாவை பற்றி ஃபுல்லாகவே வந்து தியரியை வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபோட்டோவில் நிறையா வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் இந்த சைடில் தான் தீராக்குட்டியும் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தா. இப்போ வந்து இதுவும் வந்து ஃபுல்லாகவே அந்த அரசர்கள் வந்து வாழ்ந்த வாழ்க்கை வரலாறை வந்து எல்லாமே நமக்கு வச்சுருந்தாங்க. இந்த கிளாஸ் வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவுட் சைட் வியூவும் வந்து நமக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. இதை நமக்கு சுற்றி பார்க்கவே வந்து நமக்கு 2-3 நாளாக ஆகும் போல் இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்து ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம் வேகமாக. இது ஃபுல்லாகவே இதை பின்னாடி பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ உட்டனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து இது அப்படியே நம்ம அந்த யானையை சுற்றி வந்தோம் அப்படின்னா இதுதான் அதோட ஃபார்மேட்டாகவே இருந்தது. ரொம்ப அழகாக வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து அரசர்கள், அப்புறம் வந்து இந்த கடவுள்களை பற்றியும் வந்து நிறையா வந்து யார் யார் வந்து தொண்டு செஞ்சாங்க, அரசர் கீழே பணியுடை செஞ்சவங்களோட வரலாறுலாம் வந்து இங்கிலீஷ் அண்டு மலையாளம் இதில் வந்து நிறையா எழுதியிருந்தாங்க. இதுதான் வந்து எல்லாருமே எந்தெந்த இயரில் எந்தெந்த வந்து அரசர்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து அரசரோட இமேஜையும் வந்து நமக்கு வந்து அப்படியே நல்லா அழகாக தத்ரூபமாக நமக்கு வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க ரியலாகவே உட்காந்துருந்த மாதிரி இருந்தது. இது வந்து அரசர் வந்து ஆண்ட அவரோட செங்கோல் அதுதான் வந்து வச்சுருந்தாங்க. இதோட நல்ல மழை வந்து அப்போ பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அதை தீராக்குட்டி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கா. நாங்கள் போன டயத்தில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்போ நாங்கள் அதிலேயே வந்து நாங்கள் உள்ளார போயிட்டதுனால நல்லா வந்து அந்த கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து இந்த மியூசியத்தில் வந்து நமக்கு வந்து என்னென்ன வந்து வச்சுருந்தாங்க, என்னென்ன இருக்குது, நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்னென்ன அப்படிங்கிறதையே வந்து நமக்கு வந்து கேதர் பண்ணி ஒரு இடத்துல நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து அரசர்களோட வாழ்க்கை வரலாறு தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து எந்தெந்த அரசர் அதே சொன்னது தான். எந்தெந்த அரசர் எந்தெந்த இதில் இருந்தார் அப்படிங்கிறத தனித்தனி சப்டிவிஷனாக வந்து ஒவ்வொரு அரசரோட வாழ்க்கை வரலாறையும் தனித்தனியாக ஒரு ரூம் ஃபார்மேட்லேயும் வந்து நமக்கு வந்து வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த பேலஸை சுற்றி நமக்கு வந்து இருந்தது. ஒரு அரச அரண்மனை தானே இது. அரண்மனையில் அரசர்கள் வாழ்ந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்து வச்சுருந்தாங்க. இது நம்ம இப்போ கீழ் வழியால் போனோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு சைடு நம்ம பார்த்தாச்சு. இது அந்த சைடு அவுட் சைடில் நம்ம போய் இன்னொரு ரூம் மாதிரி போகுது. நம்ம எந்த இடத்துல போடுறோம்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து சுற்றி நம்ம பார்த்தோன்னா அந்த ஒரே இடத்துலையே இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அதை ஃபுல்லாகவே நம்ம சுற்றி வந்துடுறோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபார்மேட்டில் வந்து இந்த அரசர்கள் வந்து இந்த பில்டிங் இந்த பேலஸை வந்து நமக்கு கட்டியிருந்தாங்க. ஏன்னா இப்போ தான் போர் செஞ்சாங்க அப்படின்னா நம்ம எந்தெந்த இடத்துல மறைஞ்சிருக்கோம்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. சில இடத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் வர்றதுக்கே நமக்கு வந்து வழி தெரியல, அப்படி இருந்தது. இது நம்ம இப்போ பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. இது அவுட் சைட் வியூவு. அவுட் சைடு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால எல்லாமே இது வந்து கேரளா சைடுங்கிறதுனால அந்த அமைப்புலேயும் வந்து கட்டியிருந்தாங்க. அதேமாதிரி இங்கே என்னென்ன பிளான்ஸ் இருக்குது இந்த பேலஸில் அப்படின்னு தான் இது வச்சுருக்காங்க. இந்த சைடில் வந்து நம்ம வீடியோ வந்து எடுக்கக்கூடாது. அதில் வந்து இது ரொம்ப முக்கியமானதாக பாதுகாத்து வந்தாங்க. இதுதான் அரசரோட மணிமுடி கிரீடம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கிரீடத்தையே நமக்கு வந்து வச்சுருந்தாங்க. இது நம்ம தெரியாமல் நாங்கள் எடுத்தோம் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு இது வந்து ஐயப்பன் கோவிலில் அந்த எந்த ஃபார்மேட்டில் இருக்காரோ அந்த ஃபார்மேட்டை வந்து அமைப்பு பண்ணி அதை வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து உட்டனில் தான் வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த பேலஸோட ஃப்ரண்ட் வியூவும் பேக் வியூவும் நீங்கள் இப்போ பார்க்குறது ஃபுல்லாகவே கீழே பார்த்தோம் அப்படின்னா கீழே போய்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து நமக்கு வந்து ஃபெசிலிட்டியாக நமக்கு வந்து காரில் வந்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி வரையும் போய் இறங்கிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப கீழே இருந்து நடந்து வர மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா அரசர்கள்லாம் வந்து
மீட்டிங் நடத்தின இடத்த பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூங்காவுக்கு வெளியில், அதாவது பேலஸுக்கு வெளியில் வந்து நமக்கு வந்து வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல தான் வந்து இதெல்லாம் மீட்டிங் பண்ணிவிட்டு கொலை குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குற இடம் எல்லாமே வந்து நமக்கு வந்து அதில் தான் வச்சுருந்தாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து காட்டு பகுதியாக இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து அந்த இதில் வந்து நல்ல காற்றும் நல்ல குளுமையான இதுவுமாவும் நமக்கு வந்து இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கிளைமேட்டு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளார அந்த காட்டு வழியிலே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பில்டிங் இருந்தது. அது உள்ளார வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா தனியாக வந்து இன்னொரு ரூம் மாதிரி இருந்தது. ரூமாக தான் இருந்தது. இது வந்து அந்த காலத்தில் உள்ள பாத்திரங்கள்லாம் வந்து நமக்கு வந்து வச்சுருந்தாங்க. இதுவும் அரசர்கள் வந்து வாழ்ந்த இடம் தான். இது வந்து உள் சைடு, அதாவது அந்த பேலஸுக்கு பின்பக்கம் தனியாகவே இருந்தது. இந்த இடத்துல தான் வந்து குளிப்பாங்க, அதுக்கு ஏற்றாப்புல உள்ளது தான் அது. அந்த இடம் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த சைடு வந்து நம்ம அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா மான் பூங்கா ஒன்று இதுலேயே இருக்காங்க. ஹில் பேலஸுக்கு பின்னாடியே வந்து நமக்கு மான் பூங்கா வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் இது ஃபுல்லாகவே காட்டு பகுதியாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து அந்த தைல மரங்கள்லாம் வந்து அதிகமாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது மான் வந்து பூங்கா எவ்வளோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். மான் வந்து ரொம்ப நின்றுட்டு இருந்தது. மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால பாதி மான் தான் வந்து வெளியில் இருந்தது, பாதி இது வந்து கொட்டகைக்குள்ளாரையே போயிடுச்சு. இந்த சைடு இது ஃபுல்லாகவே அதுதான் மான். நீங்கள் இப்போ இன்னும் கிட்டக்க பார்த்தோம் அப்படின்னா இந்த பெரிய மான், கிளை மான் வந்து இதில் பார்த்திங்கன்னா தெரியும் தனியாக சிங்கிளாக இருக்குது. நமக்கு வந்து வேலி போட்டிருந்ததுனால நம்ம எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு எல்லா மானும் வந்து ஒரே இடத்துல வந்து தங்கி இருந்தது. அதுதான் இப்போ பார்க்குறோம். அடுத்தது வந்து டைனோசர் வந்து இருக்குது. இது வந்து பேக் சைடு வியூ பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது வந்து ஊஞ்சல் அமைப்போடு இருந்தது. இது வந்து நம்ம இப்போ வந்து திரும்பி ஃப்ரண்ட் சைடுக்கே வந்தாச்சு. இவ்வளோ தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஹில் பேலஸ் மியூசியமில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இவ்வளோ தான் இருக்குது. அதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2-3 டேஸ் ஆகும். நம்ம அதை ஃபுல்லாகவே வரலாறுலாம் படிக்கணும் அப்படின்னா நாங்கள் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்ம பார்த்தது மேக்ஸிமம் எல்லாமே வந்து சுற்றி பார்த்தாச்சு. இதான் நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஹில் பேலஸ் மியூசியம். நீங்களும் இதை மாதிரி நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மூமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர், அந்த இது அதிகமான ஃப்ளவர்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து மரங்கள் தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது அந்த இடத்துல. அதில் இங்கே இல்லாத பூவே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அழகழகாக வந்து டிசைன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அடுக்குக்கும் நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த தொட்டிலாம் வச்சு அழகாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. கீழேருந்து பார்த்தோம் அப்படின்னா வியூஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுதான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துக்கிட்ருக்கோமா. இவ்வளோ தான் நாங்கள் பார்த்தது. இதை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.